வத்தலக்குண்டு அருகே கள்ளர் பள்ளிகளை அரசு பள்ளிகளுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மனுக்களை மாலையாக அணிந்து வந்த விவசாயி கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றியம் ரெங்கப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மொக்கராசு தலைமையில் நடைபெற்றது. அந்த கிராம சபை கூட்டத்தில் தெப்பத்துப்பட்டியைச் சேர்ந்த சிங்கராஜ் என்பவர் விவசாயி ஆவார். இவர் மனுக்களை கழுத்தில் மாலையாக அணிவித்து ரொங்கப்பநாயக்கன்பட்டி கிராமப் பிரிவிலிருந்து ஊர்வலமாக வந்து கிராம சபை கூட்டத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக அமர்ந்தார். அப்போது அங்கிருந்து பொதுமக்கள் அனைவரும் அவரை கழுத்தில் மாலை போன்று மனுக்களை போட்டு வருகிறார் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தனர். பின்னர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் ஒரு மனுவை கொடுத்தார். அந்த மனுவில் தமிழக அரசு 1920 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை போன்று 16 இனியர்களை நீர்த்து உருவாக்கப்பட்ட பள்ளிகள்தான் அரசு கள்ளர் பள்ளிகள். அதேபோன்று ஆதிதிராவிடர் பள்ளிகளும் அந்த இன மக்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள். இந்த பள்ளிகளை எக்காரணம் கொண்டும் பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற தலைவரிடம் கோரிக்கை வைத்து மனுவை அளித்தார். இதனை பெற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மொக்கராஜ் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். மனுக்களை மாலையாக அணிவித்து விவசாயி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம கூட்டத்தில் இங்க கள்ளர் பள்ளியை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சு பல உயிர்கள் தேவைன்னு பல்வேறு ஆண்டுக்கு முந்தி வாங்கின பள்ளி கல்வின்று உலகத்தில் பெரிய சாதனை எடுத்துருக்காங்க. ஏழை வாழை படிக்க வச்சாங்க. எங்கள் பேரை ஏன் எடுக்கிற 5000க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இந்தியாவில் இருக்குது. ஜாதி அடிப்படையில் பார்த்தா நாங்கள் அது ஒரு ஜாதியாக இருக்கோம். எங்கள் பேரை எடுக்காத கள்ளர் பள்ளின்னு எடுத்தால் கள்ளர் சொசைட்டி பண்ணணுமே இதுவும் பிடிக்கணும்னு பயந்துதான் ஒவ்வொரு 1.5 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம். ஏழை வாழைகள் பள்ளிக்கூடம் படிக்க வைக்க முடியாது, பல வசதிகள் இழந்துருவான், பணப்பொருளாக இல்லாமல் கள்ளர் பள்ளி போயிட்டா படிக்க வைக்க முடியாது ஒரு கோரிக்கையில் மனு கொடுத்துருக்கியா. அதை வேண்டுகோளை சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஐயா கிராம சபை கூட்டத்தில் கொடுத்தா பரிந்துரை பண்ணி ஒரு மேலிடத்துக்கு தெரியப்படுத்திங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளை வச்சு அனுப்பிச்சு ஜாதி பேரை அகட்டாங்க அப்படின்னு சொல்லி கள்ளர் பள்ளியோ கொண்டு போய் அரசு பள்ளியோட இணைக்கக்கூடாது. எங்களுக்கு எப்பயுமே முக்குளத்தூர் கள்ளர் பள்ளியாகவே இருக்கணும். அதான் எங்களுடைய கருத்தாக சொல்லி முன்னோர்கள் வச்ச பேரு பல உயிர்களை இழந்து பெருங்கானூர் மாயக்கான்றவங்க எல்லாம் ஒரு 16 பேர் ஒரே நாள் மண்ணோட மண்ணா இறந்த போதும் கூட வாதாடி வாங்கின சொத்து. அப்படிப்பட்ட சொத்துக்களை அழியாம கட்டி காப்பாற்றதான் எங்களுடைய கோரிக்கையை. இன்னைக்கு மகாத்மா காந்தி சுதந்திர நாளில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து அவர் காந்திஜி மாரி ஒரு கொடியை பிடிச்சி என்னுடைய தோரணை வந்து அவர் நடிச்சு கொடுத்தோம்யா பொதுமக்களோட. அந்த மனுவை ஏற்றுக்கிட்டாருங்க ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கராசி தெப்பத்திட்டீங்க. 4வது வார்டு முதல் வீடு தெப்பத்திட்டில